சென்னை கிளாம்பாக்கத்தில் அமையப்பட்டுள்ள ஆம்னி பேருந்து நிறுத்துமிடம் திறப்பு விழா தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. மேலும் கூடுதல் விவரம் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, கூடுதல் விவரங்கள். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் கீழாக சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் முடிச்சூரில் 42.70 கோடி செலவில் ஆமணி பேருந்துக்கான நிறுத்தமிடம், அதேபோல கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தின் அருகில் 15 கோடி ரூபாய் செலவில் கலைஞர் நூற்றாண்டு காலநிலை பூங்கா மற்றும் சென்னை கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகத்தில் 1 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட மருத்துவ மையம் உள்ளிட்டவைகளை தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கிறார். குறிப்பாக மொத்தமாக 58,70,00,000 ரூபாய் செலவில் 3 முடிவுற்ற திட்டங்களை திறந்து வைக்க இருக்கிறார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் என்பது கலைஞர் நூற்றாண்டு முன்னிட்டும், அதே போல சென்னை பெருநகர மாநகராட்சிக்குட்பட்ட இடங்களில் போக்குவரத்து நெரிசலை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காகவும் கிளாம்பாக்கத்தில் இந்த பேருந்து நிலையம் என்பது அமைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் என்பது இந்த பேருந்து நிலையம் என்பது அமைக்கப்பட்டு நிறைவு செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அருகிலேயே 15 கோடி ரூபாய் செலவில் கலைஞர் நூற்றாண்டு காலநிலை பூங்கா என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பருவநிலை மாற்றத்தின் காரணமாக ஆங்காங்கே அயாத்தி காடு பூங்கா என்பது அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல முடிச்சூரில் 42.70 கோடி ரூபாய் செலவில் ஆமணி பேருந்துக்காக நிறுத்துமிடம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆமணி பேருந்துகள் நகருக்குள் வரும்பொழுது அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படுகிறது. அதே போல வெளியூர் செல்லக்கூடிய பொருட்கள் 42.70 ரூபாய் செலவில்